ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு சப்பாத்திக்கு குடமிளகாய் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்த அரைச்ச பொடி வேர்க்கடலை அது 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாய் பொடி, அது கூடவே சாம்பார் பொடி, கூடவே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணுறங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வைக்க குடமிளகா மசாலா சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. வெங்காயம் குடமிளகாய் வதங்கிறதுக்கு 1 நிமிஷம் போதுங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ கடலை மாவு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அதாவது தயிரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம். இப்போ தயிர் இதில் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மசாலாவோட தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் மட்டும் விட்டு மசாலா வந்து கரெக்டாக கிரேவி பதத்துக்கு வந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேணாங்க. அப்படி கொஞ்சம் கெட்டி பதமாக வந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதுங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னது போல் இதுக்கு வந்து பாருங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம 18 மகி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.